மழை இல்லாமல் விவசாயம் விளைவு எதுவும் இல்லாமல் சாப்பாட்டிற்கு வேண்டிய தானியம் வயல்களில் சிந்தி கிடக்கவில்லை. பல நாள் அவர்கள் குடும்பமும் பட்டினியாக இருக்க நேரிட்டது. ஒரு நாள் வெயிலிலும் பசியிலும் அலைந்து கஷ்டப்பட்டு ஒரு பிடி சோளம் சம்பாதித்து வீடு வந்து சேர்ந்தார்கள். ஒரு படி சோளத்தை மாவாக அரைத்து ஜபம் முதலியன விதிப்படி செய்து மாவை 4 சமபாகமாக பிரித்து கொண்டு பகவானை நினைத்து மகிழ்ச்சியுடன் சாப்பிட உட்கார்ந்தார்கள். அந்த சமயத்தில் ஒரு பிராமணர் பசியோடு அங்கு வந்து சேர்ந்தார். அதில் ஒருவர் வந்தாரே என்று எழுந்து அவரை நமஸ்கரித்து உபசரித்து உட்காரச் சொன்னார்கள். களங்கமற்ற பரிசுத்த மனப்பான்மை படைத்த அந்த பிராமணருக்கும் அவருடைய மனைவி மகன் மருமகளுக்கும் அதிதியை உபசரிக்க பெற்றோமே என்று மகிழ்ச்சி பொங்கிற்று. வந்தவரை பார்த்து, பிராமணர் சிரேஷ்டரே, நான் ஏழை, இதை நீர் பெற்றுக்கொள்ள வேண்டும், உமக்கு மங்களம் ஆகுக என்று சொல்லி பிராமணர் தம்முடைய பங்கு காற்படி மாவை அவருக்கு கொடுக்க அதிதியானவர் அந்த மாவை புசித்தார். ஆனால் அவருக்கு பசி தீரவில்லை. கொடுத்த மாவை சாப்பிட்டு விட்டு திருப்தி அடையாத பசிப்பார்வையுடன் பார்த்தார். என்ன செய்வது என்று சிந்தித்து கொண்டிருந்தவரை மனைவி பார்த்து சொன்னாள், என்னுடைய பாகத்தை இவருக்கு கொடும், இவர் திருப்தி அடைந்தால் எனக்கு போதும். இவ்வாறு சொல்லி தன் பங்கு மாவையும் புருஷனிடம் கொடுத்து அதிதிக்கு கொடுக்கச் சொன்னாள். பதிவிரதையே விலங்கு புழு பூச்சிகளும் கூட தன்னிடத்தில் பெண்களை கவனத்துடன் போஷிக்கின்றன. நீ சொல்வது சரியல்ல. உன்னால் பணிவிடை செய்யப்பட்டு இல்லறம் நடத்தும் நான் உன்னை ரட்சிக்காமல் பசியால் தவிக்க விட்டால் எனக்கு என்ன நலன் உண்டாகும்? அன்புக்குரியவளே, எலும்பும் தோலுமாக பசியால் நீ வாடிக்கொண்டிருக்க உன்னை பட்டினி போட்டு நான் அதிதி பூஜை செய்வதில் என்ன பயன் உண்டாகும் என்று பிராமணர் மனைவி சொன்னதை மறுத்தார். பிராமணரே, தர்மமும் பொருளும் எல்லாம் புருஷார்த்தமும் நம் இருவருக்கும் பொதுவல்லவா? கிருபை செய்து என்னுடைய 1/4 பங்கு மாவையும் பெற்றுக்கொண்டு அதிதிக்கு கொடுப்பீராக. என்னைப் போலவே நீரும் பசியால் பீடிக்கப்பட்டு வருகிறீர். நான் சொன்னதை மறுக்க வேண்டாம் என்று வற்புறுத்தினாள். பிறகு அவரும் ஒப்புக்கொண்டு அந்த மாவையும் அதிதிக்கு கொடுத்தார். அவர் அதை பெற்றுக்கொண்டு புசித்தார். ஆனால் இன்னும் பசி தீராமல் இருந்தார். உஞ்சவிருத்தி பிராமணர் மிகுந்த கவலையுடன் காணப்பட்டார். இதை பார்த்து கொண்டிருந்த பிராமணனுடைய மகன், தகப்பனாரே, என் பங்கையும் அதிதிக்கு கொடுத்து திருப்தி செய்யும் என்றான். தகப்பன் இதை கேட்டு வருத்தமுற்று, குழந்தாய், வயது முதிர்ந்தவர்கள் பசியை பொறுத்து கொள்ள முடியும். பாலர்களுடைய பசி தீவிரமானது. உன்னுடைய பங்கை வாங்கிக் கொள்ள எனக்கு மனம் வரவில்லை என்றார். குமாரன் கேட்கவில்லை. வயது முதிர்ந்த பிதாவை காப்பாற்றுவது புத்திரனுடைய கடமை. பிதா வேறு புத்திரன் வேறு அல்ல. பிதாவே புத்திரனாக உண்டாகிறான் அல்லவா? என் பங்கு உம்முடையதே.